சேலத்தில் மர அறுவை ஆலை குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தால் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்தன. சேலம் கிச்சிப்பாளையம் அடுத்த சன்னியாசிகுண்டு பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவருக்கு சொந்தமாக மர அறுவை ஆலை மற்றும் குடோன் உள்ளது. மரகுடோனில் திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. செவ்வாய்ப்பேட்டை, சூரமங்கலம், ஆட்டையாம்பட்டி, ஓமலூர், வாழப்பாடி என பல்வேறு பகுதிகளிலிருந்து 5க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு 30க்கும் மேற்பட்ட வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் சுமார் 50 லட்சத்திற்கும் மேலான மரப்பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்தன. சென்னையில் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் விற்பனை செய்ததாக பெண் காவல் உதவி ஆய்வாளரின் கணவர் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். ரகசிய தகவலின் பேரில் பாடி மேம்பாலம் அருகே மாறுவேடத்தில் சென்ற காவலர்கள் சந்தேகத்திற்குரிய வகையில் நின்று கொண்டிருந்த 6 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது பெண் காவல் உதவி ஆய்வாளரின் கணவர் குமரவேல், காவாங்கரை பகுதியைச் சேர்ந்த தீபேஷ் உள்ளிட்ட 6 பேர் மெத்தபெட்டமைன் விற்பனையில் ஈடுபட முயன்றது தெரியவந்தது. இதனையடுத்து 6 பேரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து 3 கிராம் எடையுள்ள மெத்தபெட்டமைன் பவுடரை பறிமுதல் செய்தனர். மாவட்டம் இளையான்குடியில் 10ஆம் வகுப்பு படித்து ஆங்கில மருத்துவம் பார்த்த போலி மருத்துவர் கைது செய்யப்பட்டார். காதர்பிச்சை தெருவைச் சேர்ந்த அஜ்மத்துல்லா அதே பகுதியில் அவரது பெயரிலேயே கிளினிக் நடத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் உரிய உரிமம் பெறாமல் கிளினிக் நடத்தி வருவதாக எழுந்த புகாரில் சுகாதாரத்துறை இணை இயக்குநர் தலைமையிலான அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது 10ஆம் வகுப்பு மட்டுமே படித்துவிட்டு அஜ்மத்துல்லா மருத்துவம் பார்த்தது தெரியவந்துள்ளது. சுகாதாரத்துறை அதிகாரிகள் அளித்த புகாரின் பேரில் அஜ்மத்துல்லாவை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னையின் மின்சார ரயில்களில் குழந்தைகளுடன் யாசகம் எடுத்த 3 வடமாநில பெண்கள் கைது செய்யப்பட்டனர். தாம்பரம், சென்னை கடற்கரை இடையே செல்லும் மின்சார ரயில்களில் குழந்தைகளுடன் சென்று யாசகம் கேட்பவர்கள் பயணிகளை தொந்தரவு செய்வதாக பரங்கிமலை ரயில்வே காவல்துறைக்கு புகார்கள் குவிந்தன. இதனையடுத்து மாவட்ட குழந்தைகள் நலத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோருடன் இணைந்து ரயில்வே காவல்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ரயில்களில் யாசகம் எடுத்த வடமாநிலத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் இருந்து 2 மாத குழந்தை உட்பட 7 குழந்தைகள் மீட்கப்பட்டனர். ரயில் நிலையத்தில் யாசகம் கேட்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என ரயில்வே காவல் ஆய்வாளர் சஞ்சீவ் குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் மின்கசிவு காரணமாக 2 குடிசை வீடுகள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. அரசு மகப்பேறு மருத்துவமனை அருகே சாம்சன் என்பவர் குடிசை வீட்டில் வசித்து வந்தார். இந்த நிலையில் இவரது வீட்டின் மேற்கூரை திடீரென தீப்பிடித்து எரிந்தது. அருகே உள்ள மற்றொரு குடிசையும் தீப்பிடித்து எரிந்த நிலையில் அக்கம்பக்கத்தினர் தீயை அணைக்க முயன்றனர். தகவல் அறிந்து விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். உரிய நேரத்தில் தீ அணைக்கப்பட்டதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் மதுபோதையில் தனியார் பேருந்தை இயக்கிய ஓட்டுநருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. சீர்காழி புதிய பேருந்து நிலையத்தின் உள்ளே செல்வதற்கு அரசு மற்றும் தனியார் பேருந்து ஓட்டுநர்களுக்கு இடையே தகராறு ஏற்பட்டது. அப்போது தனியார் பேருந்து ஓட்டுநர் கடுஞ்சொற்களால் பேசியதாக கூறப்படுகிறது. பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் தனியார் பேருந்து ஓட்டுநர் தீனதயாளனை போக்குவரத்து காவல்துறையினர் அழைத்துச் சென்றனர். மது அருந்தி உள்ளாரா என கருவி மூலம் சோதனை மேற்கொள்ளப்பட்ட போது தீனதயாளன் போதையில் இருந்தது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து பேருந்தை இயக்க அனுமதி மறுத்து அவருக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே உயர்மின் கோபுர கம்பிகளில் இருந்து சாலையில் நடந்து செல்வோர் மீது மின்சாரம் பாய்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மணப்பட்டி கிராமத்தில் 100க்கும் மேற்பட்டவர்கள் வசித்து வருகின்றனர். இங்குள்ள வயல்வெளி வழியாக உயர்மின் கோபுரங்கள் மூலம் திருச்சியில் இருந்து கல்லாக்கோட்டை துணை மின் நிலையத்திற்கு மின்சாரம் செல்கிறது. இந்த நிலையில் மழை நேரங்களில் இவ்வழியாக கொடைபிடித்துக் கொண்டு செல்லும் போது மின்சாரம் பாய்வதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இதனால் தங்களது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பவும் மறுத்து வருகின்றனர். பெரிய மனுஷருக்கே அடிக்கையில சின்ன பிள்ளைங்க அடிச்சு விழுந்த கடந்தாலும் யாரும் பார்க்க முடியும். அங்கிட்டு இங்கிட்டு சைடில் 2 பக்கத்துமே வயல் இருக்கு, வேலை பார்க்குறாங்க. இதோட நடந்து போற பிள்ளைங்க தான் அதிகமாக இருக்கு. இதனால இன்னைக்கு பிள்ளைங்களை ஸ்கூல் போக விடாம தேக்கி வீட்டில் வச்சிருக்காங்க. இது என்னன்னு நீங்க தான் நடவடிக்கை எடுத்து கொடுத்து ஆகணும். கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் மதுபோதையில் குதித்த இளைஞரால் பரபரப்பு நிலவியது. கொடைக்கானலுக்கு சுற்றுலா சென்ற நபர் மதுபோதையில் திடீரென நட்சத்திர ஏரியில் குதித்துள்ளார். வியாபாரிகள் கூச்சலிட்டதைத் தொடர்ந்து அந்த நபர் கரைக்கு திரும்பினார். சுற்றுலா பயணிகளை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்ட அவரை தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அழைத்துச் சென்றனர். விசாரணையில் மதுரையைச் சேர்ந்த கார்த்திக் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து தேநீர் வாங்கி கொடுத்த அந்த நபருக்கு அறிவுரை வழங்கி காவல்துறையினர் ஊருக்கு அனுப்பி வைத்தனர். சேலத்தில் ரசாயன கழிவுகளால் நுரை பொங்கியவாறு திருமணிமுத்தாற்றில் தண்ணீர் செல்வதாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். சேலம் மாநகர சுற்றுவட்டாரத்தில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நுரை பொங்கியவாறு திருமணிமுத்தாற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. சாயப்பட்டறை கழிவுநீர் செல்லும் ஆறாகவே திருமணிமுத்தாறு மாறிப்போய் உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஆற்றில் சாய கழிவுகளை கலக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே பழுதடைந்த இருளர் குடியிருப்பை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் அதனை உடனடியாக சீரமைக்க உத்தரவிட்டார். பாப்பிரெட்டிப்பட்டியை அடுத்த இந்திரா நகர் இருளர் குடியிருப்பில் 30 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட தொகுப்பு வீடுகள் பழுதடைந்து மோசமான நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. உங்களூரில் உங்களை தேடி திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் சாந்தி இருளர் குடியிருப்பை ஆய்வு செய்தார். பழுதான வீடுகளை கணக்கெடுத்து உடனடியாக புதுப்பிக்க நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு ஆட்சியர் உத்தரவிட்டார். கோவை மாவட்டம் சூலூரில் விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய் பதிப்பதை கண்டித்து மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளை காவலர்கள் கைது செய்தனர். கோவை இருகூரிலிருந்து பெங்களூரு வரை 340 கிலோமீட்டர் தொலைவுக்கு பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் சார்பில் எண்ணெய் குழாய் பதிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் இருகூரிலிருந்து திருப்பூர் மாவட்டம் முத்தூர் வரை சுமார் 70 கிலோமீட்டர் தொலைவிற்கு விவசாய நிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய் பதிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. குழாய் பதிக்கும் நடவடிக்கைகளை கைவிட வலியுறுத்தி சூலூர் விமானப்படை தளம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட விவசாயிகளை காவலர்கள் கைது செய்தனர். கள்ளக்காதல் விவகாரத்தில் கணவர் மற்றும் 1 வயது குழந்தையை கொன்ற வழக்கில் இளம்பெண்ணுக்கு 33 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து ராணிப்பேட்டை நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காட்டை அடுத்த தாஜ்புரா மந்தவெளி தெருவைச் சேர்ந்தவர் தீபிகா. இவருக்கு ராஜா என்பவருடன் திருமணமாகி 1 வயதில் குழந்தை ஒன்று இருந்தது. இந்நிலையில் ஜெயராஜ் என்பவருடன் தீபிகா தகாத உறவு வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. தனது கள்ளக்காதலன் ஜெயராஜுடன் இணைந்து கணவர் ராஜா மற்றும் 1 வயது குழந்தையை கொலை செய்து உடல்களை தாஜ்புரா ஏரிக்கரையில் புதைத்துள்ளார் தீபிகா. ராணிப்பேட்டை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இந்த வழக்கில் கணவர் மற்றும் குழந்தையை திட்டமிட்டு கொலை செய்த குற்றத்திற்காக இரட்டை ஆயுள் தண்டனையோடு கூடுதலாக 5 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை என மொத்தம் 33 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 3000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. கோவை மாவட்டம் வால்பாறையில் ஏடிஎம்மில் பணம் எடுக்க வருவோரிடம் நூதன முறையில் மோசடி செய்து பணம் பறித்தவரை காவலர்கள் கைது செய்தனர். வால்பாறை பகுதியில் மர்மநபர் ஒருவர் ஏடிஎம்மில் பணம் எடுக்க வரும் வயதானவர்களை குறிவைத்து அவர்களின் ரகசிய எண்ணை தெரிந்து கொண்ட பிறகு வங்கிக் கணக்கில் பணம் இல்லை என கூறி போலியான அட்டையை கொடுத்து ஏமாற்றியுள்ளார். இந்த நூதன மோசடியில் பலரும் ஏமாந்ததால் குற்றவாளியை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது. நெடுமலை பகுதியில் உள்ள ஏடிஎம்மில் சந்தேகத்திற்குரிய வகையில் நின்று கொண்டிருந்தவரை பிடித்து விசாரித்ததில் அவர் கேரள மாநிலம் ஆலப்புழாவைச் சேர்ந்த நஜீப் என்பதும் தொடர்ந்து ஏடிஎம்மில் பணம் எடுக்கும் நபர்களிடம் நூதன முறையில் கார்டுகளை மாற்றி பணத்தை கொள்ளையடித்ததும் தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த காவலர்கள் அவரிடமிருந்து 44 ஏடிஎம் கார்டுகளை பறிமுதல் செய்தனர். இந்தியாவிலேயே முதல் முறையாக முதுகுத்தண்டு உணர்திறன் நரம்புகளை தூண்டும் அறுவை சிகிச்சையை சென்னை அப்போலோ மருத்துவமனை மருத்துவர்கள் செய்து சாதனை படைத்துள்ளனர். ஓமன் நாட்டைச் சேர்ந்தவருக்கு முதுகுத்தண்டில் உருவான கட்டியை அகற்ற அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இதனால் 2 ஆண்டுகளுக்கு மேலாக அவருக்கு இடுப்பு மற்றும் மேற்புற தொடைப்பகுதியில் கடுமையான வலி இருந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து சிகிச்சைக்காக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. ஸோ அதை நாங்கள் ஒரு இன்னோவேட்டிவாக பண்ணி இந்த டார்சல் ரூட் கேங்லியான் ஸ்டிமுலேட்டராக மாற்றலான்னு சொல்லிட்டு இந்த பேஷண்ட் போட்டோம். ஸோ இப்போ பேஷண்ட் 3 மாதம் ஆகுது. அவர் அந்த ஸ்டிமுலேட்டர் போட்ட அப்புறம் நல்லாவே இருக்கிறாரு. இப்போ திரும்ப அவர் போய் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டாரு. நரம்பு சேதத்தால் அவதிப்படும் நோயாளிகளுக்கு இந்த மருத்துவ செயல்முறை மிகவும் பலனளிக்கும் என்று அறுவை சிகிச்சை நிபுணர் அப்பாஜி கிருஷ்ணன் தெரிவித்தார். சென்னை திருவொற்றியூர் அருகே அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு தாமதமாக வந்ததை தந்தை கண்டித்ததால் பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவொற்றியூர் காலடிப்பேட்டையை சேர்ந்த வினிதா கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பெற்றோருடன் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் அலுவலகத்தில் பணியை முடித்துவிட்டு வினிதா வீட்டிற்கு தாமதமாக வந்ததால் அவருடைய தந்தை ஆறுமுகம் வீட்டு வாசலில் வைத்து வினிதாவை அடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்தவர் வீட்டிலிருந்த மண்ணெண்ணெயை ஊற்றி தனக்குத்தானே தீ வைத்துக் கொண்டுள்ளார். இதையடுத்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த வினிதா சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார்.